ஜீரணிக்க முடியாத அதிர்ச்சியில என்ன பேசுறதுன்னே தெரியல. பவதாரணி என் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு. நான் கல்ச்சுரல் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது எப்பவுமே ஆவுன்னா பவாவை தான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பாட வச்சுக்கிட்டு இருப்போம். நாங்க எங்க போனாலும் எந்த கல்ச்சுரல்ஸ்னாலும் கூட்டிட்டு போயிடுவோம் பாட்டு போட்டிக்கு. எனக்கு இப்பதான் நான் தொடர்ச்சியா அவங்க குடும்பத்தார ராஜா சார அமர் சார எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பேசும் நிலையில் இல்லை அப்படின்னு. எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் கடவுளுக்கே கொடுக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப எனக்கு புரியவே இல்லை. எப்படி ஒரு வாழ வேண்டிய வயசுல நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணு. எனக்கு பல வருஷம் பழக்கம். வயிற்றுச்சலா இருக்கு, எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இந்த வருஷம் என்ன ஆரம்பத்துல இருந்து இப்படியே இருக்குல்ல, நல்லவங்க எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க. எரிச்சலா இருக்கு. முதல்ல கேப்டன், இப்போ பவான். எனக்கு அவராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. இந்த பொண்ணு டக்குன்னு இல்ல, லிவர் கேன்சர்னாங்க. அது ரொம்ப ஃபாஸ்டான கேன்சர். டக்குன்னு ஊசி குடிச்சிடும். ஆழ்ந்த இரங்கல்கள். எனக்கு சரியா நான் பேசுறேன்னு தெரியல, யோசிக்க முடியல. ஐயோ கடவுளே.